ஃபாரின் பிளேயருக்கு ஈக்குவலா ஒரு பேக்கப் வைக்க முடியாது இல்ல, அவன் 1-to-1 நிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தா ஃபாரின் பிளேயர்ஸே தேவையில்லையே. ஸோ அவரை விட கொஞ்சம் இன்பீரியரா தான் ஒரு பேக்கப் இருக்கும். ஸோ நீங்க ஒருவேளை அவர் அவைலபிளா இல்லைன்னா அவருக்கு பதிலாக நீங்க கொண்டு வர ஒரு பேக்கப் பிளேயர் டெஃபினட்டா ஒரு 100% இருக்காது, ஒரு 70-80% தான் ஃபில்அப் பண்ற மாதிரி ஆகும். அதெல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணுது. இட்ஸ் அ வெரி 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 குட் மூவ். ஃபாரின் பிளேயர்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய வார்னிங் கொடுத்தா மாதிரி தான். அவங்க ஐபிஎலுக்கு வந்து ஆடுறதா என்னமோ நம்மளுக்கு அவங்க தியாகம் பண்ற மாதிரி சில சமயம் அவங்க நினைச்சுப்பாங்க. பர்டிகுலர்லி ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க சீரீஸ், அவங்களோட டெஸ்ட் சீரீஸ் வரும்போது கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தெரியாது டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் வருதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வரணும் இல்ல வரக்கூடாது. ஐதர் திஸ் ஆர் தட்னு சூஸ் பண்ணணும். அது அவங்க கையில தானே இருக்கு. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுட்டு இவ்வளவு நாள் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த காலை தூக்கி அப்படி விட்டாங்க. ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் வந்து ஒரு காலை அப்படி தூக்கி விட்டாங்க. ஒண்ணு இந்த பக்கம் வா இல்ல அந்த பக்கம் போ அப்படின்னு.